சார் இப்போ நீங்க பைல்ஸ் பத்தி பேசியிருந்தீங்க. அதில லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணலான்னு. ஆனா பைல்ஸ பத்தி பேசுறதுக்கே நெறைய பேர் யோசிப்பாங்க. இப்ப இந்த போஸ்டர்ஸ்லாம் பார்த்தாலே ஒரு மாரி கூச்சப்பட்டுட்டு போறது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்களுக்கு பைல்ஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, உங்ககிட்ட பேசுறதுக்கு அவங்க ஓப்பன் அப் பண்றாங்களா? அண்ட் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆகுறாங்களா? அதாவது ஆசன வாயில ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பைல்ஸோ, ஃபிஷரோ, ஃபிஸ்டுலா வாட்டெவர். பட் அத டாக்டர் கிட்ட அவங்க கொண்டு வரதுக்கு பேஷண்ட்க்கு வலின்னு ஒண்ணு வரணும். இல்ல ரத்தம்னு ஒண்ணு வரணும். ஏன்னா அந்த பிரச்சனை ரொம்ப நாளா இருக்கும். அது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. இல்ல கொஞ்ச நேரம் தான் வலி இருக்கு. இது சரியாயிடுச்சு. ஹீட்னால வருது, ஹீட்னால வருதுன்ட்டு விளக்கெண்ணெய் தடவிட்டு உட்காந்துப்பாங்க. பட் ஒரு கன்சல்டேஷன் எடுத்தா அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அது ஃபிஷரா, பைல்ஸா, அது திரும்பி காம்ப்ளிகேட் ஆகுமா? இல்ல அது சிம்பிளா சரி பண்ண முடியுமா? அத பத்தின யாருக்கும் அக்கறை இல்ல. ஸோ அவங்க வந்து என்ன சொல்றது, பேஷண்ட்ஸ் வந்து அவங்களோட நாலேட்ஜ் பொறுத்தவரைக்கும், இப்போ நெறைய பேர் கூகுள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சில பேர் பயந்துட்ட உடனே சின்ன பிரச்சனை கூட வந்து காமிக்கிறாங்க இப்போ. பட் நெறைய பேர் இன்னும் மோசமா காம்ப்ளிகேஷன்ஸ் வச்சுட்டு அலட்சியமா இருக்கவும் செய்றாங்க. இப்போ ரீசென்ட்டா கூட நான் ஆப்ரேட் பண்ண 2 பேருக்கு பிளட் ஏத்திட்டு தான் நான் பைல்ஸ் சர்ஜரியே பண்ணோம். ஏன்னா அவ்வளோ ஹீமோகுளோபின் கம்மியாயிருச்சு. ப்ளீடிங் ஆயி. ஸோ இதெல்லாம் வந்து அலட்சியத்தின் உச்சகட்டம் தான். ஸோ இந்த மாரி இல்லாம ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, கூச்சமா இருக்குன்னா, கண்டிப்பா டாக்டர் கிட்ட சொல்றதுல அது கூச்சப்படக்கூடாது. சரி, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றதுக்கு உங்களுக்கு கூச்சமா இருக்கு, இல்ல ஃபேமிலி கிட்ட சொல்றதுக்கு கூச்சமா இருக்கு. கண்டிப்பா டாக்டர் கிட்ட கூச்சப்படக்கூடாது. டிசீஸ வந்து வச்சுக்கிட்டு பயந்து வாழ்றத விட, அத காமிச்சு சரி பண்ணிட்டு ஹேப்பியா வாழ்றதுல தான் ஹேப்பினஸ் இருக்கு.